தெரியுமா, நம்ம வீட்டுக்கு திருட்டு பையன் வந்துட்டாங்க. என்ன சொல்ற நீ? நம்ம வீட்ல என்னத்தை திருட போறான்? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல திருடுறதுக்கு என்ன இருக்கு? திருட வந்தவங்களா பார்த்து ஏதாவது வச்சுட்டு போனாதான் உண்டு. இல்ல மாமா, உண்மையாவே திருடன் தான். இல்லனா நான் கட்டையால அடிச்சு கட்டி போட்டத அவுத்துட்டு ஏன் ஓடணும்? அதானே, இப்பதான் ஒரு தொல்லைய பேக் பண்ணி அனுப்புனேன், அதுக்குள்ள இன்னொரு தொல்லை வந்து சேர்ந்துகிட்டு நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாளுங்களே. அம்மா, எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? பேசாம போலீஸ்ல போய் நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க வந்து பாத்துப்பாங்கல்ல. எங்க இருந்தாலும் புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், யார் சொல்லி வந்தாங்கிற எல்லா விவரமும் தெரிஞ்சிடும்ல. எதுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது? அதான் நம்ம வீட்ல எதுவும் திருட்டு போகல. அதுக்காக வீட்டுக்கு வந்த திருடனை ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டா அப்புறம் போர் அடிக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு போவோம். ஐயோ, வந்தவன் திருடன் தான் நாம எப்படி சொல்ல முடியும்? அவன் வீடு மாதிரி கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். நாம அவனை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். அது வெளியில தெரிஞ்ச அசிங்கம்னு தப்பிச்சு ஓடி இருக்கலாம். அத்தோட அதை விட்டுட்டு வேற வேலையை பாப்பீங்களா? சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது திருடன் இல்லைன்னு சொல்றீங்களா மாமா? அதான், நம்ம வீட்ல எதுவும் திருட்டு போலல. அப்ப வந்தவன் எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பான்? அத அவங்கிட்ட தான் போய் கேட்கணும். ஒண்ணு இல்லாத வீட்டு வச்சுக்கிட்டு திருட வந்தான்னு கத்துனா கேட்கிற 4 பேரு நம்மள பார்த்தா சிரிப்பாங்க. சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்காம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. இவர் எதைத்தான் காது கொடுத்து கேட்டிருக்காரு? இப்ப நீங்க சொல்றத கேட்க. சரி திவ்யா, நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரமா? ஏதோ டவுட்டாவே இருக்கே. மாமா ஏன் வீட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம திருடனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு ஒரு நாள் மாமா யார் கூடயோ சக்தியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே.